சக்தியை முழுமுதற் கடவுளாகக் கொண்டு பின்பற்றப்படும் சாக்த மதம் பற்றி இன்று நாம் காணலாம். அதிலே குறிப்பாக சக்திதான் இந்த அகிலாண்டம் முழுவதும் படைத்து காத்து எல்லா காரியங்களையும் செய்து வருகின்றாள். எப்படி திருவாசகத்திலே அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்லுகின்றார்களோ, அதுபோல சாக்தம் சக்தியின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்கின்றார்கள். அதற்கு உறுதி செய்யும் அரண் போல அபிராமி அந்தாதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 75வது பாடலை நாம் இன்று காணலாம். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயினின்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே என்பது அந்த பாடல். பொங்குவர் பொங்கி வரும் அலைகளோடு இருக்கக்கூடிய உவர்ப்பு தன்மை பொருந்திய நீரால் நிரம்பியிருக்கும் ஆழி கடல் மற்றும் ஈரேழு புவனமும் 14 லோகம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த 14 லோகத்தையும் பூத்த உந்தி படைத்த பெருமைக்கு உரிய உந்தியை உடையவள், திருவயிற்றினை உடையவள் அபிராமிதான் என்று அபிராமி பட்டர் விளக்குகின்றார். அவளுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அடுத்து சொல்லுகின்றார். கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே, அவள் அழகிய தேன் சிந்தும் மலர்களால் ஆகிய மலர் மாலையினை அணிந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதி பாடலில் வரும் இந்த குறிப்பிட்ட 75வது பாடலை மனதில் தீர்க்கமாக நம்பிக்கையோடு நாம் அன்றாடம் ஓதி வந்தோம் என்றால் அன்னை என்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு செய்வாள் என்பதை அடுத்து சொல்லுகின்றார். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில். இந்த பாடலை அன்னையின் மீது அன்போடும் பக்தியோடும் அன்றாடம் ஓதி வரக்கூடியவர்கள் கற்பக மரத்தின் நிழலில் தங்குவார்கள். இந்த கற்பக மரம் என்பது விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லுகின்றார்கள். அதன் அடியிலே இருந்து நாம் என்ன நினைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறிவிடும் என்றும் சொல்லுகின்றார்கள். இதை பற்றி குறிப்பிடும்போது ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரியிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுகின்றார். அன்றைய நாட்களில் எந்த வண்டி வாகன வசதிகளும் இல்லாத பொழுது மனிதன் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது நடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி ஒரு வழிப்போக்கன் நீண்ட தூரம் நடந்து வந்தான். இடையிலே ஒரு காட்டுப்பகுதி வந்தது. அங்கு அவன் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை அவிழ்த்து சாப்பிட்டு விட்டு ஒரு மர நிழலிலே படுக்கின்றான். அவனுக்கு தெரியாத அது கற்பக மரம் என்று. அவனுடைய மனதிலே இயல்பாக ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இவ்வளவு தூரம் நடந்து நடந்து வந்து காலெல்லாம் வலிக்கின்றது. காலை பிடித்து விடுவதற்கு யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றான். உடனடியாக காலை பிடித்த அமுக்கி விடுவதற்கு ஆட்கள் வருகின்றார்கள். அடுத்ததாக அவன் மிகவும் சோர்வாக
இவ்வளவு தூரம் நடந்து வந்தது சிரமமாக இருக்கிறது. படுத்துக்கொள்ள படுக்கை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறான். உடனடியாக நல்ல பஞ்சுமெத்தை கட்டில் எல்லாம் வருகின்றது. அதன் பின்னால நாம் வெறுமனே படுத்திருப்பதற்கு இந்த வசதியோடு விசிறி கொடுக்க ஆட்களும் இருந்தால் மேலும் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறான். உடனடியாக பணியாட்கள் அவனுக்கு சோர்வு தெரியாமல் விசிறி கொடுக்கவும் வருகின்றார்கள். நிம்மதியாக படுத்து உறங்க ஆரம்பிக்கின்றான். திடீரென்று அவனுக்கு பொழுது சாய்ந்து விட்டது. நடுக்காட்டிலே இருக்கின்றோம். இப்பொழுது புலியோ சிங்கமோ வந்து நம்மை இழுத்து சென்று விட்டால், அடித்து கொன்று விட்டால் என்ன செய்வோம் என்று கலங்குகின்றான். அவன் நினைத்த அந்த நொடி பொழுதிலேயே எங்கிருந்தோ புலியும் சிங்கமும் வந்து அவனை அடித்து இழுத்து சென்று விடுகின்றது. மனிதன் இந்த உலகம் என்ற காட்டுக்குள்ளே வருகின்றான். அங்கு நமக்கு கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஒரு கற்பக மரம் இருக்கின்றது. அது கற்பக மரம் என்று நமக்கே தெரியவில்லை. அதன் அடியிலே இருந்து அது வேண்டும், இது வேண்டும், அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இப்படி இந்த வசதி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனப்போன போக்கிலே நினைத்து கொண்டே இருக்கின்றான் மனிதன். அது எல்லாம் கிடைக்கின்றது. இறுதியிலே அவனுக்கு ஒரு அச்ச உணர்வு. ஐயோ, இப்படி கேட்டதெல்லாம் கிடைக்கின்றதே, நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திடீரென்று ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்ய என்று பயப்படுகின்றான். பயப்பட்டபடியே நடந்து விடுகின்றது. அதனால இறைவனிடத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பது கூட நமக்கு அறிவு இல்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கற்பக மரத்தின் நிழலில் தங்கும் பேற்றினை இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுபவர்கள் பெறுவார்கள். அன்னையின் திருவருள் அவர்களுக்கு அந்த கற்பக மரத்தின் கீழே இருந்து நினைத்ததெல்லாம் நடப்பது போல அவர்கள் நினைத்ததையெல்லாம் அன்னை நடத்தி கொடுப்பாள். இரண்டாவது சொல்ற, தாயரின்றி மங்குவர். அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. இன்னொரு தாயின் வயிற்றிலே போய் சிரமப்பட்டு மீண்டும் இந்த பூமியிலே வந்து பிறந்து இந்த சம்சார துக்கங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. அன்னை அதிலிருந்து காப்பாற்றி விடுவாள். தாயரின்றி மங்குவர். ஒரு தாய் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை அதோடு மங்கி போய்விடும் என்றால் இந்த பூ உலக வாழ்க்கை மறைந்து அன்னையின் அன்பு மடியிலே தவழக்கூடிய பெரும் பேறு கிடைக்கும். மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரையும். இந்த மண் உலக பிறவி என்ற மிகப்பெரிய இடைஞ்சலான விஷயம் நீக்கப்பட்டுவிடும். இப்படி அன்னையை வழிபடுவதால் நாம் என்னென்ன சிறப்புகளை பெறலாம் என்பதையும், அன்னை 7 14 லோகத்தையும் சிருஷ்டி செய்தவள். அவளே இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களையும், நாம் முதல் தேவர்கள் என்று சிவன், திருமால், பிரம்மா இவர்களையெல்லாம் சொல்லுகின்றோம். இவர்களையெல்லாம் படைத்தவள் கூட அபிராமிதான் என்று அபிராமி பட்டர் இன்னொரு பாடல்ல குறிப்பிடுகின்றார். அப்படி எல்லாம் வல்லவளாக, எல்லாம் செய்து கொண்டு இருப்பவளாக இருக்கும் அந்த அபிராமி நமக்கு நன்மைகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவள். இந்த கடலால் சூழப்பட்ட நாம் வாழுகின்ற உலகம் மட்டும் அல்லாமல்
பொங்கி பிரவாகம் எடுத்து வருகின்ற உவர்ப்புத்தன்மை பொருந்திய இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் மட்டும் அல்லாமல் 14 லோகத்தையும் படைத்தவள் அன்னை. அவளுடைய அழகிய மேனி மிகவும் சிறப்பாக மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அவளை நாம் உண்மையான பக்தியோடு பாடி துதித்து வழிபாடு செய்தால் கற்பக மரத்தின் நிழலில் தங்க வைப்பாள். மறுபிறவி இல்லாமல் நம்மை அவளோடே சேர்த்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கருணையை தரக்கூடியவள் என்பதை இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் 7 புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே என்பது பாடலாகும். எனவே எல்லாம் வல்லவளாக விளங்கக்கூடிய அந்த அபிராமியை வழிபாடு செய்து அவள் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுதியான பற்றும் உடையவர்களாக இருந்தோம் என்றால் நாமும் இந்த பிறவி சக்கரத்திலே இருந்து சுற்றி கொண்டே இல்லாமல் விடுபட்டு முக்தி பேற்றினை அடையலாம். அப்படிப்பட்ட நிலையை அன்னையே நமக்கு வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.